தங்கத்தை வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல 100% ஆயிடுச்சு 200% ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து 10 நாள்ல 50-60% க்ரூட் ஆயில் ஏறி இருக்கு. பஸ் டிக்கெட் விலை உயரும், காய்கறி விலை கூடும், நெல், அரிசி, கோதுமை, லிப்ஸ்டிக் முதற்கொண்டு ஏறும். பட் எலக்ட்ரிக்கை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். அவசரத்துக்குனாலும் நமக்கு தேவையில்லை, திடீர்னு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, வரத்து நின்று வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்தியாவுக்குள்ள அரசாங்கம் வந்து முனைப்பாக எடுத்து நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி தேடல். இவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, பாசிட்டிவே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, இந்த சமயத்தில் வந்து நம்பி நம்ம கோல்டை வாங்கி வைக்கலாமா? இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் எக்கனாமிஸ்ட் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பொதுவாகவே ஒரு 2 நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா தங்க விலை வந்து அதிகரிச்சிருக்கும். இவ்வளோ நாள் நம்ம அப்படி தான் பார்த்தோம். கடந்த சில நாட்களாக தங்க விலை வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இது எதனால சார்? என்ன காரணம்? தங்கத்தினுடைய விலை வந்து உயர்றதுக்கு அல்லது குறைவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏன்னா ப்ராப்ளி ஒன்று வந்து இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி போர் தொடக்கம் அது மாதிரி இருக்கிறது ஒன்று ஒரு ரீசனு. ரெண்டாவது, நம்ம வேர்ல்டு கரன்சி, ரிசர்வ் கரன்சின்னு சொல்கிறக்கூடியது அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர் வீக் ஆகிறது, ஸ்ட்ரென்த் ஆகிறத பொறுத்தும் இருக்கும், சப்ளை டிமாண்டை பொறுத்தும் இருக்கும். ஓகே. மேஜர் பையர்ஸ் யார் வர்றாங்களா? இந்த ரீசன்ட் பாஸ்டில் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் மேஜர் பையர்ஸ் வேர் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதை வச்சு பாண்டினுடைய ப்ரைஸ் என்னவா இருக்குது, இன்ஃப்ளேஷன் ரேட் என்னவா இருக்குது, அதை வச்சு ஸோ மல்டிபிள் ரீசன்ஸு தங்கத்தினுடைய விலை ஏற்றம் அண்ட் இறக்கத்திற்கு காரணமாக உள்ளது. நீங்கள் சொன்ன மாதிரி டாலரோட ரேட்டு ரொம்ப வந்து வீக்காக இருக்குது. ஸோ இதனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கத்தை விற்றுட்டு அந்த படத்தில் டாலர்ஸ் வாங்க போகிறதுனால மேபி இந்த மாற்றம் இருக்குமா அப்படின்னு இல்லை. மெயின் காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். மேஜர் ரீசன் இப்போ தங்கம் விலை குறைவதற்கு மெயின் ரீசன் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறி இருக்கு. ஓகே. இப்போ இந்த போர் தொடங்கினதுலேருந்து க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% ஏறி இருக்கு. அதாவது தங்கத்தை வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துல 100% ஆயிடுச்சு 200% ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். இங்கே வந்து 10 நாளில் வந்து 50-60% க்ரூட் ஆயில் ஏறி இருக்கு. ஓகே. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ஏற்றத்தினால ஒன்று வந்து ஸ்பெக்குலேட்டிவ் கேம். யார் ஸ்பெக்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ கோல்டு அதில் எல்லாம், நீ அதெல்லாம் முடிஞ்சுப்பா அப்படின்னா அந்த ஸ்பெக்குலேஷன் இந்த சைடு வரலாம். அது அதாவது க்ரூட் ஆயில் சைடு. க்ரூட் ஆயிலில் இதெல்லாம் ட்ரேடிங் தானே, வேர்ல்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஸ்பெக்குலேஷனும் இந்த பக்கம் வரும். அதாவது ரியல் நெசசிட்டினாலையும் போகும், இல்லாட்டி அதர்வைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு படன்னு $110 பர் பேரலுக்கு ஏறிட்டு இப்போ $96-97 இருக்குது. $10-13 இன்னும் ஒரே நாளில் ஏற்ற இறக்கம் இந்த அளவுக்கு இருக்கிறது. ஸோ இது வந்து ஸ்பெக்குலேஷன் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது பயம். ஏன்னா உலகம் பூரா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கல்ஃப் பூரா, வெஸ்ட் ஏஷியா பூரா போர் நடக்குது. வர்ற வழி, கப்பல் வர்ற வழியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க, ஆர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறது எப்படி கச்சா எண்ணெயை கொண்டு போகிறது, என்ன ஆகும்? ஒரு நாட்டுக்கு, இங்கே நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கோம். 140 கோடி மக்கள் நமக்கு மட்டும் இல்லை, சைனாவும் ஓரளவு நம்மளை விட குறைவாக இம்போர்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம உலகத்திலேயே மிகவும் அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. 85% நம்மளுடைய டோட்டல் நீடை வந்து இறக்குமதி பண்ணுறோம். அந்த 85% பெட்ரோலியம் ப்ராடக்டில் 50% வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருது. நமது அரசாங்கம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஸோ மேஜர் ரீசன் வந்து இந்த ஆயில் ப்ரைஸ் காரணம். இந்த ஆயில் ப்ரைஸ் ஏறினதுனால என்ன ஆகும்? உலகம் பூரா பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடும். பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடுச்சுன்னா என்ன ஆகும்? கோல்டை விற்றுட்டு பாண்டில் கொண்டே பணத்தை போட்டுருவாங்க. ஸோ அதை இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றே ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அதிகமாக, ஏன்னா இப்போ முதல்ல நடந்ததெல்லாம் ஜென்ரலாக, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரேல் ஹமாஸு, அதுக்கு முன்னால் ட்ரம்ப் அடித்ததெல்லாம் இஸ்ரேல் இதுக்கு முன்னால் ஈரான் அடித்ததெல்லாம் 12 நாளில் முடிஞ்சிருச்சு. வேற ரஷ்யா உக்ரைன் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் நடந்தால் கூட, ரஷ்யா ஒரு மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன் அப்படின்னா கூட, கல்ஃப் சைட்லேருந்து நமக்கு சப்ளை வந்துச்சு. ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட்டில் ஆயிலை விற்றாங்க, நமக்கெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் விற்றாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வசதியாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கல்ஃபே அடிபடவும்
அங்கேருந்து எல்என்ஜி சப்ளை, நம்ம எல்பிஜி சிலிண்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விலை ஏற்றிட்டாங்க, யா 60 ரூபா ஏற்றிட்டாங்க பர் சிலிண்டருக்கு. ஸோ இன்னுமே ஏறலாம். ஸோ இந்த பணவீக்கம், இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ்னால உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகரிக்கும். உலகம் முழுவதும் பணவீக்கம் அதிகரிச்சிச்சுன்னா பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டை விற்றுட்டு பாண்ட் பக்கம் பாண்ட் போடுவாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஸோ எங்கே வந்து நிற்குதுன்னா ஆயில் ப்ரைஸ் ஏற்றத்தில் வந்து நிற்குது. க்ரூட் ஆயில் ஏற்றத்தில் தான் இது தங்கம் விலை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே. இந்த 2 நாட்டுக்கும் போர் அப்படின்றப்ப முதல்ல எல்லாரும் பயந்த விஷயம் வந்து கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். சாமானிய மக்கள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இதனால தான் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நீங்கள் சொல்ல மாதிரி கச்சா எண்ணெயோட ரேட் அதிகமாகிடுச்சு. இதனால சாமானிய மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு வரும், வேற என்னென்ன பொருட்களில் விலை உயர்வு அதிகமாக இருக்கும் சார்? இல்லை, இப்போ எல்லா பொருளுமே விலை உயர்வு ஆகும். அது இந்த போர் தொடர்ந்தால். ஷார்ட் டேர்மில் நின்றுச்சுன்னா ஓகே. மெயினாக டைரெக்டாக அடிபடக்கூடிய டயர் ப்ரைஸஸ்ஸு, எங்கெங்கே எல்லாம் வந்து பெட்ரோலியம் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறதோ, இப்போ ஏர் டிக்கெட்டு ஆல்ரெடி இப்போ அமெரிக்காவுக்குலாம் இன்றைக்கி எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் சொன்னார், யூஸ்வலாக டூ அண்ட் ஃப்ரோ வந்து $1500 $2000 விற்பாங்க யூஎஸ்க்கு. இப்போ ஒன் வே அவர் இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு $7000 புக் பண்ணியிருக்காரு. ஸோ ஏவியேஷன் ஃபியூயல், ஏன்னா ஒரு ஏர்லைன் நடத்துகிறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 40-50% எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபியூயலுக்கு தான். ஸோ இப்போ ஏர் டிக்கெட் பூரா அதிகரிக்கும் உங்களுக்கு. நம்ம ட்ரெயினும் ஓகே, நம்ம எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கிட்டோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பரவாயில்ல. பஸ்ஸு டிக்கெட் விலை உயரும். காய்கறிகள், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா, காய்கறிகள், ஃபெர்டிலைசர், காய்கறி யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசரு, இது எல்லாமே வந்து பெட்ரோல் பேஸ்டில் தான் வருது. ஸோ ஃபெர்டிலைசர் ரேட் ஏறும். ஸோ காய்கறி விலை கூடும். நெல், அரிசி, இன்னும் கோதுமை, சாப்பாட்டு பொருட்கள்னு வச்சுங்களேன். நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம் துவரம்பருப்புலாம் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இப்போ உள்நாட்டுக்குள்ளே விளையிறதே விலை ஏறும். அப்படிங்கையில இறக்குமதி பண்ணுறதும் ஏறும். லிப்ஸ்டிக் முதற்கொண்டு ஏறும். ஏன்னா லிப்ஸ்டிக்கில் உங்களுக்கு இன்னும் பெட்ரோலியம் இருக்குது. ஜெல்லி, வேஸ்லின் ஜெல்லி, அது மாதிரி நீங்கள் பாலிஸ்டரு கிளாத்ஸு, பாலிஸ்டர் கிளாத்ஸு, ஏன்னா இப்போ காட்டன் போடுறவங்க, காட்டன் வந்து பணக்காரர்களுடைய உடையாகிவிட்டது. பாலிஸ்டர் தான் ஏழைகளின் உடை. ஸோ இப்போ அந்த பாலிஸ்டர், சாரி, ஏரி எல்லாம், ஐ மீன் சொல்ல பிளாஸ்டிக்கு, கம்ப்யூட்ரு, எங்கெங்கே பிளாஸ்டிக் யூஸ் ஆகுதோ அது மாதிரி எல்லா விதத்துலேயும் விலை ஏற்றம் இருக்கும். எல்லா விதத்துலேயும் ஏற்றம் இருக்கும். இதில் ஒரு குட் திங் என்ன, ஓகே சார் இவ்வளவு நெகட்டிவ் சொல்கிறீங்களே, பாசிட்டிவே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, ஜென்ரலாக வந்து இதுக்கு முன்னாலேயும் க்ரூட் ப்ரைஸஸ் இந்த மாதிரி போயிருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே, இல்லை இதுதான் நம்ம புதுசாக அந்த உலகத்துக்கே இப்போ தான் புதுசாக ஃபேஸ் பண்ணுறோமா, இல்லை இதுக்கு முன்னாலே நடந்திருக்கா? ஸோ 2008 ஜூலை 2008 வந்து வேர்ல்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அந்த டயத்தில். ஸோ அப்போ வந்து ஜூலை 2008 $128 பர் பேரல் போச்சு. அப்புறம் ஒரு 6-7 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா $34 பர் பேரல் வந்துருச்சு. அதே இது $34 கோவிட் டயத்தில் வந்து $18 வந்துருச்சு பர் பேரல். இன்னைக்கு நம்ம $100 $120 பேசுகிறோம். கோவிட் டயத்தில் $18 இருந்துச்சு. அங்கேருந்து அப்புறம் மே 2022 $113 போச்சு க்ரூட் ஆயில். தென் எகைன் ஜூன் 2023 $68 $69 வந்துச்சு. அங்கேயே வந்து ஒரு $5 முன்ன பின்னு ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக. ஸோ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம 85% இருக்கிறது $100 பில்லியன் மேலே இம்போர்ட் பண்ணுறோம். அப்படிங்கிற நமக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் தானே. லோ ரேட்டில் கிடைக்கிதுன்னா $68 சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி $110 போச்சு பீக்கு. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு $95-96 அஸ் வி ஸ்பீக். இப்போதைக்கு பர் பேரல் ஒரு $97 லெவலில் போயிட்டு இருக்குது. இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு? இல்லை, இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி கமோடிட்டி இதுன்னு இல்லை. அதாவது இப்போ இந்தியாவுக்கு உள்ள கமோடிட்டியை பூரா நமது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் வந்து கடந்த ஒரு 50 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஸ்மூத் பண்ணிட்டாங்க. எப்படி ஒயிட் ரெவல்யூஷன் பண்ணாங்க, மில்க்குக்கு மில்க் ரெவல்யூஷனு, எக் ரெவல்யூஷனு, எல்லாமே க்ரீன் ரெவல்யூஷன். ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க பேடி, நெல்லுக்கு. ஸோ நமக்கு அதில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம். அப்புறம் ப்ளூ ரெவல்யூஷன் வந்துச்சு. மீன் நம்ம நாட்டு மக்கள் சாப்பிட்றதுக்கு தகுந்தாற் போல் வேணுங்கிற அளவு மீன், முட்டை, பால், எதெல்லாம் எசென்ஷியல் கமோடிட்டிஸோ நம்ம கையில் என்னென்ன கண்ட்ரோல் இருந்துச்சோ அதையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இதை சமாளிக்கிறதுக்கு வந்து இப்போ அரசாங்கம் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
எத்தனால்னு சொல்லி சுகர்லேருந்து வர்ற மொலாசஸ்லேருந்து வர்ற எத்தனாலை எத்தனால். வந்து ஒரு 10% பெட்ரோல் டீசலில் ஆட் பண்ணோம். இப்போ அது 20% ஏப்ரல்லேருந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ம் ஸோ அது கொஞ்சம் ஓரளவு தாக்கு பிடிக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஆஃப் லேட் வந்து சோலார் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் சப்சிடி எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வீட்டில எல்லாம் வைங்கன்னாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து கோயிங் ஃபார்வர்டு வந்து சோலார் பேனல் ஒவ்வொரு வீட்லேயும் வச்சாங்கன்னா இது மாதிரி இஷ்யூஸ் வரையில் அல்லது எப்போவுமே ரெகுலராகவே அது வந்து நமக்கு ஒரு வசதியாக இருக்கும். மூன்றாவதாக வந்து நம்ம நாட்டில் கோல் எக்கச்சக்கமாக இருக்குது, நிலக்கரி. அதை வச்சு தெர்மல் பவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ம் ஸோ தெர்மல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் 2 வீலர் 4 வீலர்லாம் இப்போ பஸ்ஸஸ் கூட வந்துருச்சு. ஸோ அதனால் அதிகமாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலும் இதனுடைய டிபெண்டன்ஸ் குறையும். ஓகே இம்மீடியட்டாக உடனே குறைஞ்சிடாது, கிராஜுவலாக. திஸ் இஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக பார்த்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஆயில் உபயோகிக்கிறோமோ அங்கேயெல்லாம் கொஞ்சம் குறைச்சி நம்ம கொண்டு வந்தோம்னா இப்போ வீடுகளில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், வீடுகளில் வந்து நம்ம கேஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் எலக்ட்ரிக்கை ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே ஓகே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு கேஸ் தான் சீப்பாக இருக்குது, தட்ஸ் ஐ டூ அக்ரி. ம் பட் எலக்ட்ரிக்கை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். அவசரத்துக்குனாலும் நமக்கு தேவையில்லை, திடீர்னு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, வரத்து நின்று வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அப்போ வந்து ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தவிர இந்தியாவுக்குள்ள அரசாங்கம் வந்து முனைப்பாக எடுத்து நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி தேடல் நம்ம இந்தியாவில் இல்லாமல் இல்லை. ஒரு 15% இப்போ நம்ம ஒரு கன்சம்ஷன்லாம் இந்தியாவிலேருந்து தான் வருது. இதை வந்து இப்போ நிறுவனங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், இது மாதிரி பல நிறுவனங்கள், இந்திய பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கின்றன, தனியார் நிறுவனங்களும் இருக்கின்றன. அவங்கள ஊக்குவிச்சு இந்தியாவிலேயே வந்து அதிகமாக நம்ம தோண்டி எடுத்தோம்னா, இப்போ காவேரி பேசின்லாம் வந்துச்சு, தோண்டி எடுத்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்விரான்மெண்டலிஸ்ட் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்டு. அங்கே காவேரி படுக்கையில் வந்து நீங்கள் வாயு எடுக்கக்கூடாது, நேச்சுரல் கேஸ் எடுக்கக்கூடாது, பெட்ரோலியம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களே, அப்போ நம்ம நாடை நம்ம நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா அப்போ எல்லாமே இம்போர்ட் பண்ண தான் வேணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்போ இம்போர்ட் பண்ணையில் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ணுற திறமை நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே ஐ மீன் திறமை இருக்கிறது, நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதை மேனேஜ் பண்ணத்தான் கற்றுக்கலாமே தவிர அதை வந்து டோட்டலாக குறைக்க வேண்டும், அபாலிஷ் பண்ணோம்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளே அதுக்கு தகுந்தாற் போல் இன்னும் ஒன்று வந்து எக்ஸ்கவேஷன் ஆஃப் மோர் ஆயிலு, ப்ளஸ் நம்ம இன்க்ரீஸ்டு யூசேஜ் ஹைடல் பவர், தெர்மல் பவர், நியூக்ளியர் பவர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, சோலார், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த டிபெண்டன்ஸ், இந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஓகே, கம் பேக் டு கோல்டு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்பி நம்ம கோல்டை வாங்கி வைக்கலாமா, இல்லைனா எப்படி சார்? கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாமா, இல்லை மொத்தமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம்? கோல்டு வந்து கெட்டு போகிற ஐட்டம் கிடையாது, எப்போ வாங்கினீங்கனாலும் இருக்கும். ஒரே பிரச்சனை வந்து விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். இப்போ நம்ம க்ரூட் ஆயில சொல்கிறோம்ல, க்ரூட் ஆயில் பார்த்தீங்க $18 நம்ம $128 வரைக்கும் பேசுகிறோம் லாஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துலேயே, 17 வருஷத்தில். ஸோ இப்போ இந்த 17 வருஷத்தில் இப்போ $18ங்கிறது 1/6 கிட்டத்தட்ட $128 கம்பேர் பண்ணல, அதில் 20% கூட இல்லை. ஸோ உச்சத்துலேருந்து கம்பேர் பண்ணல. ஸோ இப்போ அந்த லெவலுக்கும் வருது, உச்சத்துக்கும் போகுது. ஸோ அதே மாதிரி தான் கோல்டு. ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயிலையே நீங்கள் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு $30-40 தான் உங்களுக்கு பர் பேரல் வந்திருக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரும். அதே மாதிரி கோல்டையும் ஆவரேஜ் பண்ணோம்னா பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே, விலை ஏறினாலும் வாங்குறேன், இறங்கினாலும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சிறுக வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு பெட்டராக இருக்கும். அப்படி ரொம்ப லோ அப்படின்னு நம்ம நினைக்கையில் கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க, பீக்கில் போய் அதிகமாக வாங்க வேண்டாம். ஸோ அதான் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.